மேலிரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடப் போகிறோம். சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அல்லேலூயா. நம் நடுவில் யார் பெரியவர்? கர்த்தர் பெரியவர். ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப் போகிறோம். நம் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயம். ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஆமென், கட்டடம் அல்ல, நாம் தான் ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்திற்கு சொந்தமானார். ஆமென். நம்ம சரீரத்துக்கு யாரு சொந்தம் சொல்லுங்க? கர்த்தர். நம்ம சரீரத்தின் அவயவங்களை கர்த்தருக்கு ஏற்ற நீதியை நடப்பிக்கிற ஆயுதங்களாய் பயன்படுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிற வாழ்க்கை, அவருடன் ஒரே ஆவியாய் இருக்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய வருகைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. கரம் தட்டி சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். நல்ல கைகளை தட்டி மனதார பாடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. பாடுங்கள். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம். எல்லாரும் சொல்லுங்கள், அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. எல்லாரும் சேர்ந்து தேவனின், நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின், வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. எல்லாரும் பாடுங்கள். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. எல்லாரும் பாடுங்கள். தேவனின் கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். எல்லாரும் சொல்லுங்க. ஆவியினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். எல்லாரும் சொல்லுங்கள். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே
அவ்வாலயமே தேவனின் ஆலயமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. எப்படி பாடணும்? ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். ஆமென். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சரீரமும் ரொம்ப முக்கியம். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க சரீரம் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதனால ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. சரீரமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்முடைய அவயவங்களினால் கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல அப்படின்னா உள்ள ஆத்துமா தான், ஆவி தான் கர்த்தருக்குரியது. என் சரீரத்தில் நான் என்ன வேணும்னாலும் பண்ணும் அப்படின்னா அது பரிசுத்தமான வாழ்க்கை இருக்க முடியாது. சரீரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இந்த சரீரத்தில் தான் கர்த்தர் தங்குறார். இந்த சரீரம் தான் ஆலயம். ஆமென். இந்த பூமியில் நாம் இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை இந்த சரீரத்தில் தான் நாம் அனுபவிக்க முடியும். இந்த சரீரத்தில் தான் அதை உணர முடியும். விவாகத்தை குறித்து கூட எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதா இருக்கிறது. நல்ல கவனிங்க வார்த்தைகளை. அப்போ பைபிள் என்ன போதிக்குது அப்படின்னா, திருமண உறவு கூட சரீர இச்சைகளை நிறைவேற்றுகிற இடம் அல்ல. கவனிக்கிறீங்களா? சரீர இச்சைகளை நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. கணவன் மனைவி இடையே இருக்கிற உறவு கூட இச்சை அப்படின்னு இச்சை கிடையாது. அது கர்த்தர் நியமித்த, கர்த்தர் ஏற்பாடு செய்த ஒரு நியமம். அது யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படாம இருக்கணும் பைபிள் சொல்லுது, போதிக்குது. ஆமே. அப்போ இச்சைகளை நிறைவேற்றுகிற இடம் அல்ல. அப்படின்னா விவாகமே அப்படின்னா கவனிங்க, நம்ம உலகத்தில் வாழ்கிற மற்ற வாழ்க்கைகள்ல எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். கவனிக்கிறீங்களா? கணவன் மனைவி இடையே இருக்கிற உறவு புனிதமானது. அது கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. ஆமென். கணவன் மனைவியோடு இசைந்து இருக்கணும், அன்பா இருக்கணும், மனதளவில் உடல் அளவில் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், புரிந்து கொள்ளணும். இப்படி பைபிள் போதிக்குது. ஆனா அது கூட இச்சையை நிறைவேற்றுகிற இடமா இருக்கக்கூடாது. அப்படின்னா மற்ற காரியங்களில் நானும் நீங்களும் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வேதத்துடைய போதனை அதுதான். ஆமென். அல்லேலூயா. நான் இனி என்னுடையவர்கள் அல்ல, என்னுடையவன் அல்ல அப்படின்னா என் சுய எண்ணமே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, சுய சித்தமே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என் மனம், என் சிந்தை, என் இருதயம், என் சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டு கொள்ளணும். தாவீது சொல்லும்போது சொல்றார், ஆண்டவரே பாவம் என்னை ஆள ஒட்டாதிரும் அப்படின்னா பாவ சரீரத்துல பாவம் இனி மேலோங்க கூடாது. பவுல் அவருடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். திரும்ப திரும்ப சில காரியங்களை ஒப்புக்கொள்றார், என்னால முடியலன்னு ஒப்புக்கொள்றார். அதே நேரத்தில் சொல்றாரு, என் ஆசை இச்சைகளை நான் எங்க அறைஞ்சிருக்கிறேன்னா சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிதான் வாழ முடியும் பரிசுத்தமா. ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம். பாவ இச்சைகளை மேற்கொள்ளணும்னா கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் கிருபை, கிறிஸ்துவின் ஐக்கியம் நம்ம இடத்துல இருந்தாதான், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் இருந்தாதான் நம்மளால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? தேவனின் ஆலயமே, கட்டடம் இல்ல, பரிசுத்த ஆலயமே, அதுவும் கட்டடம் இல்ல. மகிமையின் ஆலயமே, அதுவும் பில்டிங் இல்ல, நாமே மகிமையின் ஆலயம். பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி நம்மளை மாத்தி இருக்கிறார். அப்போ நம்ம அதை உணர்ந்துட்டோம்னா எளிமையா பாவம் செய்ய மாட்டோங்க. பாவம் நம்மை ஆளாமல் நம்மை தப்புவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தாங்க சேலஞ்சிங்கான லைஃப் தான் கிறிஸ்டியன் லைஃப். ஆனா ஒரு உன்னத தெய்வன், மகிமையுள்ள தேவன், உண்மையான தெய்வம் தங்குகிற ஆலயம் என் சரீரம் அப்படின்னு உணர்ந்தா நம்மளால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா,
மகிமை உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே. கரங்களை தட்டி சொல்லுங்கள், துதியும் உமக்கே, சத்தமாய் மகிமை உமக்கே, கனமும் உமக்கே, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. சொல்லுவோம், உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சொல்லுங்கள், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாய். எல்லாரும் சொல்லுங்கள், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான், ஆமென், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆமென். ஜீவன் பலன் சுகம் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஒன்றுக்கும் உதவாத